பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாவலிஸ்ட் அஸ் அ டீச்சர். இதை எழுதினவங்க சின்னு அச்சுபி. இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல இவங்க எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலான ஒரு தாட் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். அதாவது கலை அப்படின்றது அதை ரசிக்கிறதுக்காக மட்டும்தான், அதை நம்ம பார்க்கணும், அதை அட்மையர் பண்ணணும், அதுக்காக மட்டும்தானே தவிர அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று டீச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு, அது எல்லாருக்கும் உள்ள ஒரு ஜென்ரலான ஒரு தாட். ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க என்றைக்குமே ஒரு டீச்சராக மாற முடியாது. அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம். இது மட்டும்தான் ஜென்ரலான ஒரு தாட்டாக இருக்குது. பட் சின்னு அச்சுபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆர்ட் அப்படின்றது என்றைக்கும் ரசிக்கிறதுக்கு மட்டும்தான். அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடணும், அதுலேருந்து நம்ம எதையும் எடுத்துக்கக்கூடாது. ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க ஒரு டீச்சராக இருக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் என்னோட ரைட்டிங்ஸ் மூலமாக அஸ் அ நாவலிஸ்ட்டாக நான் ஒரு டீச்சர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட நாவல்ஸ் மூலமாக நான் நிறைய பேருக்கு டீச் பண்ணுறேன், என்னோட கல்ச்சரை டீச் பண்ணுறேன், எங்களோட கஸ்டம் ட்ரெடிஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை நான் ஒரு டீச்சர் மாதிரி எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்படிலாம் ஆஃப்ரிக்கன்ஸை ட்ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க, நாங்கள் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸை நான் என்னோடய நாவல் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போது நான் ஒரு டீச்சராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் தான் இந்த பர்டிகுலர் எஸ்ஸே இருக்கும். இதில் டோட்டலாக 18 பேராகிராஃப்ஸ் இருக்குது. 18 பேராகிராஃப்லேயுமே அவங்க ஒரு ரைட்டராகவும் பேசியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு நைஜீரியனாகவும் பேசியிருப்பாங்க. அவங்க எந்த இடத்துலலாம் நெக்லெக்ட் பண்ணப்படுறாங்க, அவங்க ஒரு டீச்சராக இருக்க வேண்டியதுக்கான அவசியம் என்ன அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ், பிளென்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸோடு இதை நம்மளுக்கு எலாபரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆஃப்ரிக்கன் ரைட்டர் இங்கிலீஷில் எழுதுகிறாங்க அப்படின்னா அது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். எல்லாருமே அதை ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆஃப்ரிக்கன்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக லாங்குவேஜ் இருக்கும். அவங்க அந்த லாங்குவேஜில் தான் இவ்வளோ நாளும் எழுதிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது, ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு பர்சன் இங்கிலீஷில் எழுதுகிறாங்க அப்படின்னா அது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் புதுசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆத்தர் ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ்க்கும் அவங்களோட ரீடர்ஸ்க்கும் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், வேறு லாங்குவேஜில் அவங்களோட மதர் டங்க்லேயும் அவங்க எழுதலாம். அவங்களோட ரீடர்ஸ் எப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் இடையேயான அந்த காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்க. இவங்க பேச போகிற இந்த கான்செப்ட் இது வரைக்கும் யாரும் பேசாத ஒரு கான்செப்டாக இருக்கும். ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாருமே ரீடர்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க, ரைட்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணுறாங்களே தவிர, இதை செப்பரேட்டாக ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ்க்கும் ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸோட ரீடர்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லி யாருமே பேசுகிறதில்ல. நான் அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் யூரோப்பில் தான் படிச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்க படித்தது யூரோப்பில் அப்படின்றதுனால அவங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷாக தான் இருந்திருக்கும். ஸோ நிறைய இங்கிலீஷில் அவங்க படித்ததுனால அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கலாம். ஆனால் இந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படித்து அப்புறம் ஒரு ரைட்டராக மாறினவங்களும் யூரோப் கண்ட்ரீஸ்லேயே இருக்கிற ரைட்டர்ஸும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிற ரைட்டர்ஸ் இந்த வேர்ல்டு வைடு அவங்க என்னெல்லாம் தாட்ஸ் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆஃப்ரிக்காவிலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படித்து அதுக்கப்புறம் ஒரு ரைட்டர் ஆனவங்க ஆஃப்ரிக்கன் ரைட்டராக மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களோட தாட்ஸ் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் எழுதுவாங்க. ஸோ 2 ரீடரையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது. யூரோப்பில் படித்து அப்புறம் ரைட்டரான ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூரோப்பில் படித்ததுனால எல்லா ரைட்டர்ஸும் ஈக்குவல் ஆக முடியாது. எல்லாருமே இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க. பட் அவங்களோட இமோஷன் அப்படின்றது டிஃபர் ஆகும். ஸோ அவங்களோட ரீடர்ஸும் டிஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யூரோப்பியன் ரைட்டர்ஸ் எல்லாருமே
பெரிஃபெரல் ரோல், அதாவது அவங்க வந்து அவுட்லைன் ஆஃப் த இஷ்யூவை மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ சொசைட்டியில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப எலாபரேட்டாக டீப்பாக அங்கே இருக்கிற இமோஷன் என்ன, மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் அவுட்லைனாக தான் அதை வந்து அவங்களோட ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்களே தவிர டீப்பாக அதில் எந்த ஒரு இமோஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் யூரோப்பியன் ரைட்டர்ஸ் எழுதுகிற ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அவங்க என்றைக்குமே அவங்களோட ஒர்க்ஸ், அவங்களோட கான்செப்டாக இருக்கட்டும், ஸ்டைல், ஐடியாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆஸ் அ ரைட்டராக அவங்களோட ஒர்க்கில் தான் அவங்களோட அந்த டேலண்ட்டை காமிக்கணும். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அப்பியரன்ஸ் நிறைய பியர்ட் வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலிஷான பெக்யூலியர் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிட்டு அவங்களோட அந்த அந்த ஸ்டைல் எதையுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்கள வந்து அவங்க ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்களே தவிர அவங்களோட ரைட்டிங்ஸில் ஒரு யுனிக்னஸை வந்து அவங்க காட்டுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே யூரோப்பியன் ரைட்டர்ஸ். ஓகேவா? அவங்க என்னதான் அவங்கள ஒரு ரெவல்யூஷனரி, நான் வந்து ஒரு புரட்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், சொசைட்டியை நான் மாற்ற போகிறேன், என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், அப்படி இப்படின்னு அவங்க பெருசாக பேசினாலும் மக்களுக்கு எப்போவுமே அவங்க மேலே ஒரு சஸ்பீஷியன் லுக் தான் இருக்கும். அவங்க எப்போவுமே அவங்கள நம்ப மாட்டாங்க. ட்ரஸ்ட் அப்படின்றது இந்த யூரோப்பியன் ரைட்டர்ஸ் மேலே வராது. ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் வந்து சொசைட்டியை மாற்றிடும், இதனால் ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி எந்த மக்களுமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே கோபம் கிடையாது, இவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு ஆகாது, ஆனாலும் நம்பிக்கையும் வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் அவங்களோட புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாங்க, பட் அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை. அவங்க சொல்கிற எந்த விஷயத்துலையுமே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கிறதுனால ஆஃப்ரிக்கன் பார்ன் ரைட்டர்ஸையும் இந்த மாதிரி தான் பீப்புள் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. பீப்புளோட மென்டாலிட்டி என்ன இருக்கும், ரைட்டர்ஸ் அப்படின்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்போவுமே ஜென்ரலைஸ் பண்ணிடுவாங்க, எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் அவங்க ஆஃப்ரிக்கன் பார்ன் யூரோப்பியன் ரைட்டர்ஸையும் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க மேலேயும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிடையாது. அவங்களாலேயும் இந்த சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியும், அவங்க ஒரு ரெவல்யூஷனரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆடியன்ஸ் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ரியாக்ட் பண்ணுறாங்க. எந்த ஆஃப்ரிக்கன் பார்ன் ரைட்டரையும் நம்ப மாட்றாங்க. ஓகேவா? இப்போ யூரோப்பியன் ரைட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட அப்பியரன்ஸ் மூலமாக மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? சின்னு அச்சுபி என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ரைட்டர் அப்படின்னா அவங்களோட ஒர்க்கில் தான் அவங்களோட டேலண்ட்டை காட்டணும். ஓகேவா? அவங்களோட ஒர்க், உங்களோட வேர்ட்ஸ் வந்து சொசைட்டியை மாற்றுது அப்படின்னா அதை தான் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அஸ் அ ஆத்தராகவும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி உங்களை பிராண்ட் பண்ணும்போது நீங்கள் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் காமிக்கணும். உங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும், சொசைட்டியில் அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். நீங்கள் அதை க்ரியேட் பண்ணாமல் உங்களை எப்போவுமே க்ரூம் பண்ணிக்கணும், உங்களை எப்போவுமே ஹைலைட்டடாக காட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஒரு ஆத்தரோட ஒர்க்கை பார்க்குறோம், அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்றப்போ அவங்களோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போது அது அவ்வளோ நல்லா இல்லை, அவங்க வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ரொம்ப ஒன்றும் அழகாக இல்லைன்னாலும் அவங்களோட டேலண்ட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ டேலண்ட் அப்படின்றது எங்கே ஷோ ஆஃப் பண்ணணுமோ அங்கே பண்ணால் போதும். நம்மளோட அப்பியரன்ஸ்க்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். நம்மளோட ஒர்க்கில் தேவையான கண்டென்ட்டையும் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப சேலஞ்சிங்காக சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சின்னு அச்சுபிக்குன்னு ஒரு அசம்ஷன் இருக்கும். இந்த வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ்க்குமே வேர்ல்டு வைடு ரீடர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ்க்கு மட்டும் ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் ரீடர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி வேர்ல்டு வைடு அவங்களோட புக்கு வந்து சேல் ஆகலாம், பட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் சேல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஹிஸ்ட்ரி வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு அது ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எழுதுகிறாங்க இல்லையா? அதனால் ஆஃப்ரிக்கன் பீப்புள் தான் நிறையா ரீட் பண்ணுறாங்க. யங்கர் ஜென்ரேஷன் ஏன்ஷியன்ட் பீரியடில் என்ன நடந்துச்சு, அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, கல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்னு தெரியறதுக்காக இப்போது வாங்கி ரீட் பண்ணுறாங்களே தவிர மற்றவங்க யாருக்கும் எங்களோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு தாட் என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ரீடர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான். இப்போ ஒரு போம் இருக்குன்னா அந்த போமை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரீட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு பர்சன் ரீட் பண்ணுறதுக்கும்
ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இல்லை ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு பர்சன் ரீட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆஃப்ரிக்கன் ரீடர் ரீட் பண்ணுறதுக்கும் வேர்ல்டு வைடு இருக்கிற வேறு எந்த கண்ட்ரியிலேருந்தும் ரீட் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது. ஆஃப்ரிக்கன் ரீடர் அப்படின்றவங்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. ஸோ அவங்க வந்து பேஸ் லெவலில் அவங்க ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த அனலைஸ் பண்ணுறது அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்லாம் அவங்களுக்கு தெரியாததுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் எழுதுறது எல்லாமே யூரோப்பியன் பீப்புள் அண்ட் அமெரிக்கன் பீப்புளுக்காக அந்த ரீடர்ஸ்க்காக மட்டும்தான் எழுதுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எழுதுறது யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் ரீடர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அச்சீவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நான் என்றைக்கும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் எழுதுறது ஆஃப்ரிக்கன் ரீடர்ஸ்க்காக தானே தவிர அது வந்து ஃபாரின் ரைட்டர்ஸ்க்காக ஃபாரின் ரீடர்ஸ்க்காக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூரோப்பியனோ அமெரிக்கனோ இவங்களோட ஒர்க்கை ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி அது இமோஷ்னலி கனெக்ட் ஆகும் இல்லையா? அவங்களோட ஹிஸ்ட்ரியை அந்த பீப்புள் படித்தாதான் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாருமே எழுதுறது ஆஃப்ரிக்கன் ரீடர்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக யார் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் எல்லாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? இப்போ சின்ன அச்சுபி சொல்கிறாங்க நிறைய ஆஃப்ரிக்கன் ரீடர்ஸ்க்காக தான் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னா லாஸ்ட் இயர் என்ன ஆயிருக்குன்னா திங்ஸ் ஃபால் அபார்ட் இந்த ஒர்க் எழுதும்போது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் என்னோட ஒர்க் திங்ஸ் ஃபால் அபார்ட் நான் வந்து பப்ளிஷ் பண்ணேன். அப்போது 800 காப்பீஸ் வந்து பிரிட்டனில் சேல் ஆயிருக்கு. பட் 20,000 காப்பீஸ் வந்து நைஜீரியாவில் மட்டுமே சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டனோட கம்பேர் பண்ணும்போது நைஜீரியாவில் தான் 20,000 காப்பீஸ் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட பீப்புள் தான் அவங்களோட ஒர்க்கை வாங்கி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிரிட்டன் நைஜீரியா தவிர வேர்ல்டு வைடு மற்ற இடங்களில் பார்த்தாலும் 2,500 காப்பீஸ் தான் சேல் ஆயிருக்கு. ஸோ அதர் பிளேசஸ் கம்பேர் பண்ணும்போது நைஜீரியாவில் ஆஃப்ரிக்கன் பீப்புள் இருக்கிற அந்த இடத்துல தான் 20,000 காப்பீஸ் போயிருக்கு. ஸோ இதை விட பெரிய ப்ரூஃப் நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது இல்லையா? அதுக்கு அடுத்த வருஷம் பப்ளிஷ் ஆன நோ லாங்கர் அட் ஈஸ்லேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ 2 புக்குமே அதிகமாக விற்கப்பட்டது எங்கே அப்படின்னா அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள் இருக்கிற இடத்துல தான். ஸோ ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸ் எழுதுகிற ஒர்க்கை ஆஃப்ரிக்கன் ரீடர்ஸ் தான் ஜாஸ்தியாக ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவங்க வந்து நான் ஒரு டீச்சராக தான் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அச்சிபியோட ஒர்க்ஸை வந்து நிறைய ரீட் பண்ணுற ரீடர்ஸ் யார் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் ரீட் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கன் பீப்புள்ளையே நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் என்னோட ஒர்க்கை ரீட் பண்ணுறாங்க. அவங்க ஒன்று ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை காலேஜ் படிக்கிறாங்க, இல்லை ரீசெண்ட்லி இந்த ஸ்கூல் காலேஜ் முடித்தவங்களா இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் ரீட் பண்ணும்போது அவங்க என்ன ஒரு டீச்சராக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக பார்க்குறாங்க. என்னோட ஒவ்வொரு வேர்ட்ஸையும் அவங்க ஒரு கைடன்ஸ் மாதிரியும் அட்வைஸ் மாதிரியும் எடுத்துக்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு ஒரு டீச்சராக தான் இருக்கிறேனே தவிர ஒரு நாவலிஸ்டாவோ ஒரு ரைட்டராகவோ ஒரு ஆத்தராகவோ நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட நைஜீரியன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு டீச்சராக தான் பார்க்கப்படுறாங்க. தென் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரீசெண்டாக இவர் ஒரு லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. நைஜீரியாவிலேருந்து வந்த லெட்டர். அந்த லெட்டரில் ஐ புபா இயரோ மஃபிண்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டரில் அவர் வந்து டைரெக்டாக ஒரு ஆத்தருக்கு எழுதலை. அதாவது இப்போ ஒரு பர்சனாலிட்டியை நம்மளுக்கு பர்சனலாக பிடிக்கும், அவங்களோட டேலண்ட் அவங்களோட பர்டிகுலர் ஒர்க் அதெல்லாம் தாண்டி ஜென்ரலாக ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு லெட்டர் எழுதுறது வேறு. ஆனால் இப்போ ஒரு ரைட்டர் இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு ஒர்க்கை நான் ரீட் பண்ணியிருக்கிறேன், அந்த ஒரு ஒர்க் என்னை ரொம்ப அட்மையர் பண்ணதுனால அதை எழுதின அந்த பர்சன்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறது வேறு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஒர்க் திங்ஸ் ஃபால் அபார்ட் அண்ட் நோ லாங்கர் அட் ஈஸ் இது ரெண்டையும் ரீட் பண்ண ஒரு பர்சன் அதை எழுதுன அந்த ஆத்தரை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நான் இந்த 2 ஒர்க்கையுமே ரீட் பண்ணேன். ஆரோ ஆஃப் காட் வர்றதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். மனசார நான் உங்களை விஷ் பண்ணுறேன். உங்களோட எல்லா நாவலுமே யங் பீப்புளுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் அவங்கள அட்வைஸ் பண்ணுற விதத்துலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரி நிறைய புக் வந்து ஃப்யூச்சரில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. முடிக்கும் போதும் நிறைய ஃப்ரெண்ட்லி க்ரீட்டிங்ஸ் அண்ட் விஷஸோடு முடிக்கிறாரு.
அனதர் ஒன் லெட்டர் ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த லெட்டர் கானாலேருந்து வந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்கிறாரு. ரொம்பவே பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷனில் இருக்குது. அந்த லெட்டரில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, உங்களோட திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படின்ற ஒர்க்கை நான் ரீட் பண்ணேன். என்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷனுக்கு நான் அந்த ஒர்க்கை எழுதும்போது அதில் எந்த ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சருமே இல்லை. நீங்கள் ஏன் அதில் எந்த ஒரு கொஸ்டின் மார்க்குமே மென்ஷன் பண்ணல? நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தா தானே நான் அதை படிக்க முடியும். ஒரு நாவல் அப்படின்னா அதில் கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் படித்து எக்ஸாம் எழுதியிருக்க முடியும். ஸோ உங்களால் தான் நான் வந்து ஹை மார்க் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அச்சிபி இதை ரீட் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாரோட மென்டாலிட்டி கிடையாது. ரொம்ப மைனாரிட்டி தான் இந்த மாதிரி நினைப்பாங்க. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இது ஒரு நாவல், அதில் வந்து இது டெக்ஸ்ட் புக்கு, அதில் கொஷின் ஆன்சர்லாம் இருக்கும், அதை பார்த்து படிக்கணும் அப்படின்ற பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க இந்த மாதிரி கேட்பாங்களே தவிர எல்லாரும் இப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நான் பெருசாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் கானாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சரை இவங்க மீட் பண்ணுறாங்க. ஒரு யங் லேடி. அந்த லேடியை மீட் பண்ணும்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட நோ லாங்கர் அட் ஈஸ் அப்படின்ற ஒர்க்கில் ஏன் அந்த ஹீரோ ஃபைனலில் ஹீரோயினை மேரேஜ் பண்ணலை? அவங்க லவ் பண்ண பொண்ணு தானே, பட் ஏன் மேரேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவர் ஜஸ்ட்டு அதை வந்து டிஸ்லைக் பண்ணுற மாதிரி, அவங்க கேட்குற அந்த கொஷின் பிடிக்கல, நீங்கள் ஏன் அப்படி எழுதியிருக்கணும், இப்படி எழுதலை அப்படின்னு சொல்கிற அவங்களோட அந்த கிரிட்டிசிசம் பிடிக்கலன்றதுக்கு அதை கன்வே பண்ணுற விதமாக ஜஸ்ட் ஒரு ஜெஸ்டர் மட்டும்தான், ஒரு சவுண்டு மட்டும் மேக் பண்ணுறாரு தவிர வேறு எதுவுமே சொல்லலை. அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து இப்படி எல்லாருமே எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் அவங்களோட கிரிட்டிசிசம் எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மூவி இருந்தாலுமே இந்த மூவியை இப்படி முடிச்சிருக்கலாம், ஏன் ஃபைனல் எண்டிங் அப்படி முடித்தாங்க, இப்படி முடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மூவி பற்றின ஒரு ஒர்க் பற்றின ஒப்பீனியன் கண்டிப்பாக ரீடர்ஸ்க்கு இருக்கும். ஆனால் அது வந்து என்றைக்கும் ஆத்தர் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த விமன் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க் அந்த நாவல் வந்து நிறைய விமனோட அவங்களோட சிச்சுவேஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அவங்களோட லைஃப் ஸ்டைலை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி உங்களோட ஒர்க் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் ஏன் அந்த யங் மேனுக்கு ஒரு கட்ஸை கொடுக்கல? அவன் ரொம்ப கட்ஸோட அவனோட கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அகெயின்ஸ்டாக போய் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மொமெண்ட் அச்சிபி எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை. தென் அவங்க ரீடர்ஸ்க்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா விதமான கிரிட்டிசிசம்க்கு ஆன்சர் பண்ணணும், அதை அக்ரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து ஆத்தர்ஸ்க்கு கிடையாது. ஓகேவா? இவர் வந்து அந்த அக்யூசேஷனை ரொம்ப அன்ஈஸியாக தான் இவர் ஃபீல் பண்ணுறாரு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாங்க? ஒரு நாவல் அப்படின்னு இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆத்தரால் எழுத முடியாது இல்லையா? அவர் நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் இப்படி ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துருப்பாரு இல்லையா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நிறைய விஷயங்களை யோசித்தேன், நான் வந்து அவ்வளோ ஈஸியாக யங்ஸ்டர்ஸை வந்து ட்ரிகர் பண்ண முடியாது, அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்த நான் எஜுகேட் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஆல் ஒரு லவ்க்காக நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணணும், உங்களோட கஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக போய் நீங்கள் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணணும், இதுக்காக நீங்கள் ஒரு ரெவல்யூஷனரியாக மாறணும், இந்த மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது. ஒரு யங் மேனை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்காக நான் அவனை ட்ரிகர் பண்ணேன்னா அது வேறு. பட் இந்த மாதிரி லவ் பண்ணுறதுக்காகவும் மேரேஜ் பண்ணுறதுக்காகவும் நான் ஒரு யங் மேனை வந்து அப்போ தான் அவன் வந்து கட்ஸோடு இருக்கிறான், அப்போ தான் அவன் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி என்னால் போர்ட்ரே பண்ண முடியாது. நான் என்னோட நாவலில் இருக்கிற கேரக்டர்ஸை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்படி தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். அந்த வே வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் சொசைட்டியில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம் இவரை அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அஸ் ஆத்தராக இவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரீசெண்டாக நைஜீரியன் நியூஸ் பேப்பர் எடிட்டர் ஒருத்தர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, சோல்லெஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிக்கல் சிவிலைசேஷன் இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக எழுதியிருப்பார். இதெல்லாம் தேவையில்லை ஆஃப்ரிக்காவில் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஆனால் அச்சிபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இதில் என்றைக்குமே ஜாயின் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆஃப்ரிக்காவில் டெவலப்மெண்ட் வேணும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், மக்கள் எல்லாரும் சிவிலைஸ்டாக மாறணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வேணும். அதனால் இதுக்கு நான் என்றைக்கும் துணை போக மாட்டேன், இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் நிற்க மாட்டேன். அஸ் ஆத்தராக அஸ் எஜுகேட்டட் பர்சனாக நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அச்சிபி வந்து நிறைய விஷயங்களை திங்க் பண்ணுறாங்க. நிறைய பெக்யூலியர் நீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒவ்வொரு விதமான நீட்ஸ் இருக்குது. அவங்க ரீசெண்டாக ஒரு இங்கிலீஷ் பாப் சாங் வந்து கேட்குறாங்க. அந்த பாப் சாங்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அதில் அந்த சிங்கர் வந்து டர்ட் அழுக்கு இருக்கு இல்லையா, அந்த அழுக்கை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி பாடுறாரு.
என்னைக்கு நம்ம டர்ட்டை க்ளோரிஃபை பண்ணோம், டர்ட் அப்படின்றது வேண்டாத ஒரு விஷயம். அதை எப்படி நம்ம க்ளோரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எப்படி அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும், அதை எப்படி சொசைட்டியில் சொல்ல முடியும், ப்ரீச் பண்ண முடியும்னு சொல்லி இவர் ரொம்பவே யோசிக்கிறாரு. தென் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிங்கர் வந்து இன்டைரக்டாக வேற ஒரு விஷயத்த அட்டாக் பண்ணுறாரு அப்படின்றது புரிய வருது. என்ன அப்படின்னா, அவர் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி 1 வீக் நான் வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் டர்ட்டியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, ஏன்ஷியன்ட் பீரியட்லலாம் என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து கிளென்லினஸ். அதாவது நம்ம க்ளீனாக இருக்கணும். நம்ம க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் கடவுளை நம்ம ரீச் பண்ண முடியும். ஈவன் ஹிந்துஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க குளிச்சா மட்டும்தான் அந்த பூஜை அறைக்குள்ளே போக முடியும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட போக முடியும் அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சிங்கர் போல்டாக என்ன எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, நான் க்ளீனாக இருக்க போகிறது கிடையாது. அப்போது இவர் கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக போகிறாரு அப்படின்றத இன்டைரக்டாக சொல்கிறாரு. நான் கடவுளுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாங்கில் டைரெக்டாக சொல்லாமல், நான் க்ளீனாக இருக்க மாட்டேன், நான் டர்ட்டை வந்து நான் க்ளோரிஃபை பண்ணுறேன், டர்ட்டியாக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கடவுள்கிட்ட போக மாட்டேன் அப்படின்றத அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு அப்படின்றது இவருக்கு லேட்டராக புரிய வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒவ்வொரு சின் இருக்கும். இப்போல்லாம் அவங்களோட நேம் சொல்லி அட்ரஸ் பண்ணுறதை விட அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், அவங்க எதெல்லாம் அவங்கக்கிட்ட நெகட்டிவ்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களோட சின், அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்னஸ் இதை வச்சு அவங்கள பிராண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த நைஜீரியன் பீப்புளையும் ஈஸியாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப டர்ட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓகேவாக இருந்தாலும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ரொம்ப டர்ட்டியாக இருக்கிறதாவும், அவங்க க்ளீனாக இல்லாத மாதிரியும் எல்லாருக்கும் தெரியலாம். ஆனால் இப்போ அச்சிபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் இது வரைக்கும் நம்ம கேட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து டர்ட்டியாக தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அது ஓகேவாக இருந்தாலும், நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் எதுக்கு எங்களை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாமே, நம்மளுக்கு எங்கே தப்பாகுது, எதுக்காக நம்மளை இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க எந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்து வைக்காத மாதிரி நம்ம க்ரூம் பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. கஸ்டம் அண்ட் வேல்யூஸ், இதில் வந்து ஏலியன் வேல்யூஸ் எப்படி அதில் என்டர் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது ஏன்ஷியன்ட் பீரியடில், அதாவது அச்சிபியோட ஃபாதரோட ஜென்ரேஷன் இருந்திருக்கும் இல்லையா? அப்போல்லாம் அவங்களோட வில்லேஜில் மேப்போல் டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் இருந்துச்சு. அந்த டான்ஸ் தான் எல்லா இடங்கள்லையும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் லேட்டர் இந்த ஃபாரினர்ஸ் அங்கே என்டர் ஆனதுக்கப்புறமா, கிறிஸ்டியானிட்டியை ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட அந்த மேப்பால் டான்ஸ் வந்து வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிது. தென் அங்கேருந்து லோக்கல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லலாம் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா? ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க கம்மிங் ஆஃப் காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது அந்த மேப்பல் டான்ஸ் மறைஞ்சு போய் ஜீசஸோட என்ட்ரி, அந்த கிறிஸ்டியானிட்டியில் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதை ரிப்ளிகேட் பண்ணுற விதமாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட ஏன்ஷியன் கஸ்டம் ஒன்று மறைஞ்சு போகுது. இப்போது அந்த கிறிஸ்டியானிட்டி இது எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த கிறிஸ்டியானிட்டியே அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இருந்த இன்னொரு விஷயத்தையும் மறந்து போயிட்டாங்க. ஏன்ஷியன் பீரியடில் அந்த புவர் நைஜீரியன் எல்லாருமே ஒரு பாட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீமில் இருந்தெல்லாம் வாட்டர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பானை தான், மண் பானை தான் வச்சுருப்பாங்க. அந்த பானை வச்சு தான் அவங்க எல்லாத்துக்குமே குக்கிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் பீப்புள் வந்துட்டு போனதுக்கப்புறமா நிறைய டின் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதர் மெட்டலில் நிறைய வெசல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க காலகாலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பாட்டை மாற்றிட்டு இந்த டின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட கண்ட்ரிக்கு வந்துட்டு போகும்போது அது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர டோட்டலாக அவங்க சேஞ்ச் பண்ண மாட்றாங்க. அதனால தான் அவங்களோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அச்சிபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டு டுடே நிறையா சேஞ்சஸ் வந்து இந்த வேர்ல்டு வைட் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறது ஃபூலிஷாக இருக்கும். அதாவது நாங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டோம், நாங்கள் இந்த மாதிரி இப்போ பாட்லேருந்து டென்க்கு வந்துட்டோம், கிறிஸ்டியானிட்டியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதிரி சில விஷயங்களை காமிச்சு நாங்களும் சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரிட்டன் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்மளை ஃபுல்லாக மோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கணும். பட் நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம க்ளீனாக இல்லை, டர்ட்டியாக இருக்கிறோன்னு, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணலாமே தவிர நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், நம்மளோட ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அச்சுபியோட ஒய்ஃப் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, பாய்ஸ் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அச்சுபியோட ஒய்ஃப் வந்து அவங்க கிளாஸ் பாய்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஹார்மட்டான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வெதரை பற்றி நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்மட்டான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோல்ட் அண்ட் டஸ்டியான ஒரு விண்ட். இப்போ தமிழில் வந்து நம்ம வெதர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறோம், அதை இங்கிலீஷில் வேறு மாதிரி சொல்கிறோம் இல்லையா. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தமிழில் சில வார்த்தைகள் சொல்லும்போது சில பேருக்கு தெரியறதில்ல. அப்படி இருக்கும்போது நைஜீரியாவில் யூஸ் பண்ணுற அந்த டேர்ம் ஹர்மட்டான் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து அங்கே இருக்கிற சில பாய்ஸ்க்கு தெரியல, சில பேருக்கு தெரியுது. இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே வின்டர் சீசனை பற்றி எழுதுகிறாங்க. இப்போ அந்த டீச்சர் வந்து கேட்குறாங்க, எதுக்காக எல்லாரும் வின்டர் சீசன் பற்றி எழுதியிருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பாய்ஸோட ரிப்ளை என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஹர்மட்டான் அப்படின்றது சில பேருக்கு தெரியலன்றது ஒன்று. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றி எழுதுறத நாங்கள் ரொம்ப அஷேம்டாக ஃபீல் பண்ணுறோம், இதை பற்றி நாங்கள் எழுதணுன்னா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிப்பாங்க, வின்டர் அப்படின்றத பற்றி எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறதுக்கு அவங்க அஷேமாக ஃபீல் பண்ணுறது என்ன ஒரு ஒஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷன் இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது, ஏன் இந்த வின்டர் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை, ஹர்மட்டான்னு சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சராக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அச்சுபியோட ஒப்பீனியன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது வி ஹாவ் டு டீச். நான் வந்து ஒரு ரைட்டராக அவங்களுக்கு ஒரு டீச்சராக இருந்து நான் சொல்லி கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் அஷேம் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, நாளைக்கு காலேஜ் போனாலும் இதே தான் நடக்கும். ஸோ அவங்க ஒரு ஒர்க்கை ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க் மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயத்த நான் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் அட்ரெஸ் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஒரு ஆஃப்ரிக்கன் ஒரு நைஜீரியன்னு சொல்கிறதுக்கும் எந்த விதத்துலேயும் நீங்கள் வெட்கப்படக்கூடாது அப்படின்றத அவரோட ஒர்க்ஸ் மூலமாக அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவரோட வெதராக இருக்கட்டும், அந்த ஃபிக்ட்ரியாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான நிறைய நேச்சுரல் எலமெண்ட்ஸை வந்துட்டு அவரோட போமோட கண்டென்ட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு ஒர்க்காக நீ ரீட் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுவா இல்லையா. நார்மலாக ஆஃப்ரிக்காவில் நைஜீரியாவில் உள்ள ஒரு திங்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப உனக்கு சீப்பாக தெரியலாம். பட் அது என்னோட போமில் ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு அப்படி தெரியாது, அதனால் அந்த மாதிரி தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தென் இப்போ வந்து நிறைய இடங்களில் எல்லாமே மாடர்னிசம் ஆகிடுச்சு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த கல்ச்சரை தான் எல்லாருமே அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்ருக்குறாங்க. அப்படி நிறைய எல்லா இடமும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட அந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வந்த உடனே ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்கள பார்க்கும்போது நம்ம ரொம்பவே பேக்வேர்டாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப வஸ்டான ஒரு கண்டிஷனில் இருக்கிறோம், வஸ்டான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அச்சிபிக்கு வந்து என்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்னா, நம்ம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும், நம்மளோட பிலீஃப்ஸ், நம்மளோட கல்ச்சர் எதுவுமே வஸ்டானது கிடையாது. அதை நம்ம கொஞ்சமாக மோல்ட் பண்ணிக்கணும், அதை கொஞ்சம் ரீஷேப் பண்ணணுமே தவிர அது என்றைக்கும் ஒஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்டேயும் பர்சனாலிட்டி, டெமோக்ரஸி, சோஷியலிசம், நம்மக்கிட்டேயும் ஆரிஜின், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் எது ரொம்ப கிரேட்டுன்னு சொல்லி அடுத்த கண்ட்ரியில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே நம்மக்கிட்டேயும் இருக்குது. ஆனால் என்ன, அதை பர்ஃபெக்டாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண மாட்டோம். அதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபால்ட்டே தவிர நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் என்றைக்கும் மற்ற கண்ட்ரீஸை பார்த்து அட்மையர் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கிற க்ளோரி எல்லாத்தையும் எப்படி அதை பர்ஃபெக்டான மேனரில் அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அச்சிபி தான் அவங்களோட ஒர்க்ஸ் மூலமாக அந்த மக்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஜீன் பால் சார்ட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஃபவுண்டர் ஆஃப் தி ஃபிலாசபிக்கல் மூமெண்ட், எக்ஸ்டென்டியலிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணவர் இவர். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆன்டி ரேசிஸ்ட் ரேசிசம் இஸ் நெசசரி. அதாவது நம்ம வந்து ஒரு ரேசிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது நெசசரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அட்மையர்
அட்மையர் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே நல்லா இருக்குன்னு அத ரசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட கண்டிஷன் வந்து இன்னும் வொர்ஸ்ட்டா போகும். நம்ம மேல இருக்கிற கான்ஃபிடென்ட் இன்னும் லேக் ஆகுமே தவிர, அது இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஒரு கட்டத்தில மத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்றதும், அவங்க கிட்ட இருக்கிற ஃபால்ட்ட ஐடென்டிஃபை பண்றதும் பெட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆன்டி ரேசிஸ்ட்டா நம்ம இருக்கிறதும், அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றதும், நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள நோட்டீஸ் பண்றதும் நல்லது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நம்மளும் பெட்டர் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக மத்தவங்க கிட்ட இருக்கிற ஃபால்ட்ட ஐடென்டிஃபை பண்றது தப்பில்ல அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படின்றவங்க வந்து ரொம்ப கிரேட் இல்ல தான், அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு ஒயிட்ஸோட ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து பெட்டர் தான். ஆனா அவங்க ரொம்பவே கிரேட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா ஆஃப்ரிக்கன் ரைட்டரோட டியூட்டி என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற மக்கள் ஆஃப்ரிக்கன் மக்கள வந்து எஜுகேட் பண்ணணும், ரீஜெனரேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். நம்ம கிட்டயும் கிரேட் கல்ச்சர் இருக்கு. அதை எப்படி நம்ம ரீஷேப் பண்ணலாம் அப்படின்றத அவங்க கிட்ட புரிய வைக்கணுமே தவிர, ஆஃப்ரிக்கன்ஸ் வந்துட்டு என்னைக்கும் ஒயிட்ஸை பார்த்து அவங்க ரொம்ப கிரேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடாது. நம்மளோட ரைட்டிங்ஸ் மூலமாக அவங்கள நம்ம எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வில்லியம் ஆப்ரஹாம் அவரோட ஒர்க்கான ஆஃப்ரிக்கன் இமேஜ் இந்த ஒர்க்கில் இருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பாயிண்ட்டை அவரோட கம்யூனிட்டி பீப்புளுக்காக எடுத்து வைக்கிறாரு. ஆஃப்ரிக்கன் சயின்டிஃபிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஆஃப்ரிக்கன் சயின்டிஸ்டால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் ஹிஸ்டாரியன்ஸால் மட்டும்தான் அந்த ஹிஸ்ட்ரியை எழுத முடியும். பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டால் மட்டும்தான் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பாலிட்டிக்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன்ஸால் மட்டும்தான் ஆஃப்ரிக்காவை ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர, வேறு எந்த கண்ட்ரி பீப்புளும் இங்கே வந்து ரூல் பண்ண முடியாது, இதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரிஸை ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறாங்க. பட் ரீடர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இல்லை. அஸ் அ ரைட்டராக நம்மளுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம தான் அந்த பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம வந்து ரொம்பவே கிரேட்டான ஒரு கல்ச்சரோடு இருக்கிறோம். அதை எப்படி ரீஷேப் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கணுமே தவிர, அதை என்றைக்கும் நம்ம வேர்ஸ்ட்டாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாருமே ரொம்ப பார்பேரிக்கான ஒரு பீப்புள், அவங்க வஸ்டான ஒரு பீப்புள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே ஒரு நைட்டில் மாறினது கிடையாது. ஆஃப்ரிக்கன்ஸ் ஒரு நைட்டில் இந்த மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி வந்து அப்படியே அவங்க வாழ்ந்துட்டு இல்லை. யூரோப்பியன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் இதே மாதிரி ஒரு வஸ்டான சிச்சுவேஷனில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாடர்னாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகணுமே தவிர, நம்ம அதே ஸ்டேட்டில் இருக்கிறோம். யூரோப்பியன்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. பட் நம்ம அதே ஸ்டேஜில் அப்படியே இருக்கிறோம். ஸோ ஃபால்ட் நம்ம மேலே தான். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்மளை எப்படி நம்ம மோல்ட் பண்ணிக்கணுன்றதை நினச்சி நம்ம ஓடணுமே தவிர, அவங்கள எப்போவுமே பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்கள பார்த்து அட்மையர் ஆகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நச்சிபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னைக்கு நான் ரொம்ப கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ரீடர்ஸ்க்கு வந்து நான் ஒரு நாவலை டீச் பண்ணும்போது, அவங்களுக்கு ஒரு ப்ரீச்சராக நான் இருக்கும்போது, அதில் இருக்கிற ப்ளசண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கும்போது நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு ப்ரீச்சராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் பீப்புள் எல்லாரும் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட்டிங்ஸ் மூலமாக நம்ம யாருக்கும் ப்ரீச் பண்ண முடியாது. அப்படி ப்ரீச் பண்ணுறது வந்து இம்பியூரான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப பியூராலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. நான் என்னோட ஆர்ட்டை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆர்ட் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டண்ட் எஜுகேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் மக்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அவங்க கொஞ்சம் அவேராக இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஆர்ட்டை மட்டும் பார்த்து அதுலேயே அவங்க ஸ்டக் ஆகிட்டு இருந்தாங்கன்னா, அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ நான் மக்களுக்கு என்றைக்கும் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஒரு டீச்சராக இருக்கிறத நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாஸ்ட்டாக ஒரு ஃபோக் டேலை பற்றி சொல்கிறாங்க. ஹவுஸ் ஆஃப் ஃபோக் டேல் அப்படின்ற ஒரு டேலில் வந்து அந்த டேல் முடியும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எல்லாரும் ஒரு கண்ட்ரிக்கு வராங்க, ஹாப்பியாக ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து பிறக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன் கொடுத்து அந்த கண்ட்ரியில் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அச்சிபியோட விஷனும் இதுவாக தான் இருக்குது. அவங்க இதை தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லா மக்களும் படிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும். அப்போ தான் அவங்க கல்ச்சரில் இருக்கிற அந்த ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயம், அந்த கல்ச்சரில் இருக்கிற ப்ரைஸ்லெஸ்ஸான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அச்சுபி லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ பேசியிருக்கேன். யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து என்னோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே ஒரு லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியோ இல்லை மிஸ்ஜட்ஜ்மெண்ட் மாதிரியோ தெரியலாம். அதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. யார் வேணால் என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் வேணால் எடுத்து வைக்கலாம். பட் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்க யாருக்குமே ஆஃப்ரிக்காவை பற்றி தெரியாது. அஸ் அ ஆஃப்ரிக்கனா எனக்கு தான் ஆஃப்ரிக்காவை பற்றி தெரியும். ஸோ நான் ஏன் இப்படி பேசினேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும்.
ஸோ வேறு யாராவது நான் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இப்படி எழுதினேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இவரோட எய்ம் எல்லாமே மக்களை எஜுகேட் பண்ணணும், அவங்க எல்லாருக்கும் புரிய வரணும், அவங்கக்கிட்ட இருக்கிற கல்ச்சரும் ரொம்பவே கிரேட்டான ஒரு கல்ச்சர் அப்படின்றது தெரியணும், அதை எப்படி மோல்ட் பண்ணணும், அதை எப்படி ரீஷேப் பண்ணணுன்றது அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக அஸ் அ டீச்சராக நான் ஒரு நாவலிஸ்ட்டாக அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.